திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம், பரிகாரங்கள் சார்ந்த எல்லா விஷயங்களும் கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த மார்ச் மாசத்தோட தான் நமக்கு இந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது விலகுது. அது வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை பதிவு. அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை, சூரியன் சனி சேர்க்கை இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய பண வரவு, மகாலட்சுமி யோகத்தை கொடுத்தாலும் கூட சில ஒரு வகையான செய்யாத தப்புக்கு ஒரு பழி பாவங்கள் ஏத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஏன் சொல்றேன்னா, இது முதல்லயே சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு அஷ்டமச்சனி அவமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதிகள் உண்டு. அவர் போறப்போ இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இந்த காம்பினேஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கிர திசையோ, ராகு திசையோ, சுக்கிர புத்தியோ, ராகு புத்தியோ, சுக்கிரன் ராகு சாரத்தில் இருந்தாலோ, ராகு சுக்கிரன் சாரத்தில் இருந்தாலோ, அல்லது ராகு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 1ஆம் வீடு, 5ஆம் வீடு, 9ஆம் வீடு இந்த 3 இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதெல்லாமே உங்க ஜாதகத்தில் இருந்தால் கடகராசி அன்பர்களே கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் இளம் பருவம், இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மொபைல் சார்ந்த விஷயத்துல, அதே போல உங்களுடைய சேஃப்டில ரொம்ப கவனமா இருங்க. எப்படியும் உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இந்த சுக்கிரன் ராகு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது சொல்றோம். அதே போல உங்க ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இது உச்சகட்டமான மகாலட்சுமி யோகத்தை கொடுத்தாலும் கூட உச்சகட்டமான பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அப்போ உங்க பங்காளி உறவுகள், உங்க வம்சத்துல, உங்க குடும்பத்துல எல்லாத்துலயும் பார்த்துட்டீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபெயிலியர். இளம் வயதிலேயே பெண்களுடைய நிலைகள் சரியில்லாம இருக்கிறது, கணவன் மனைவி விட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது, ஆண் வாரிசாகவே பிறப்பது அல்லது பெண் வாரிசாகவே பிறப்பது, இருக்கின்ற பெண் குழந்தைகள் ஒரு நிம்மதி இல்லாம இருப்பது, வளர்ச்சி இல்லாம இருப்பது, அதே போல கட்டிட்டு வந்த பெண்களும் உங்க குடும்பத்தில் வரக்கூடிய மருமகள், இது போல கட்டிட்டு வரக்கூடிய பெண்களும் நிம்மதி இல்லாம இருக்கிறது, நம்ம குடும்பத்தில் பிறந்து வெளியே போயிருக்கக்கூடிய பெண்களும் நிம்மதி இல்லாம இருக்கிறது. இதெல்லாமே பெண் சாபத்தினுடைய அறிகுறிகள். இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பிறந்தன பெண் குழந்தைகள் இறப்பது, பருவமே ஆகாம இருக்கிறது, அதே போல பாத்துட்டீங்கன்னா 20 வயதுக்குள்ளேயே பெண்கள் இறப்பது, இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா பெண் சாப ஜாதகம் தான். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல இந்த போல உங்க வம்சத்துல உங்க குடும்பத்துல நடக்குது அப்படின்னா இது பெண் சாப ஜாதகம். அப்போ உங்க ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருக்குதுன்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்து, இது குறிப்பிட்டு கடகராசிக்கு அஷ்டமசனி நடக்கிறதுனால இது அவமானத்தை கொடுக்கும், பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சேர்க்கையாக இருந்தாலும் அவமானத்தையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. இப்போ உங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி சூரியன். இந்த சூரியன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும். அப்போ உங்களை 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல இருந்தா ஏதாவது ஒரு வழியில பண வரவு, நீங்க உங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பேச்சு சார்ந்த விஷயங்கள், நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும், ஒரு பஞ்சாயத்துக்காக போறீங்க, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை மற்றவர்கள் நம்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதெல்லாமே 12ஆம் தேதி வரைக்கும் வைத்துக் கொள்ளலாம். அதற்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இந்த 2ஆம் அதிபதி 8க்கு போறாரு. 2ஆம் அதிபதி 8க்கு போனால் விபரீத ராஜயோகம் ஒரு வழியில எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் யோகம், வராத கடனெல்லாம் திருப்பி வர்றது, இதெல்லாம் ஒரு வகையில் இருந்தாலும் கூட பண ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். 8ங்கிறது
அப்படிங்கிறது உங்களுக்கு மறைவு ஸ்தானம். அப்போ யாரோட அங்க சேர்றாருன்னு பாத்துட்டீங்கன்னா 8ஆம் அதிபதியோடய சேர்றாரு. அப்ப 8 2ஆம் அதிபதி சேரும் பொழுது விபரீத ராஜயோகங்கள், திடீர் பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். முயல் சொத்து வர்றது, இதுல எல்லாமே பூர்வீக சொத்துல பிரச்சனைகளா இருப்பது, இதெல்லாமே இருந்ததுன்னா 12ஆம் தேதிக்கு மேல வம்பு வழக்குகள் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 12ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். அதே போல 12ஆம் தேதிக்குள்ள இயற்கையாகவே சுமூகமாக ஈஸியா வரக்கூடிய பண வரவு அப்படிங்கிறது எல்லாமே 12ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மற்றும் 12ஆம் அதிபதி, இந்த 3ஆம் அதிபதியும் போய் 8ல போய் நிக்குது. 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பார்த்துட்டீங்கன்னா 11ஆம் தேதிக்கு மேல 8க்கு போய் நிற்கிறார். அப்போ இவங்க எல்லாமே ஒரு 11ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சாதகமாக ஈஸியா இருக்கக்கூடியது எல்லாமே கொடுப்பாரு. அப்போ 3 கூடியவர் 7 இருந்ததுன்னா முயற்சிகள் கைகூடி வர்றது, சீக்கிரமா பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கறது, தேவையில்லாத விரயத்தை கொடுப்பது, இதெல்லாமே உண்டு. 12ஆம் அதிபதி 7ல இருந்ததுன்னா குடும்பத்துக்காக, மனைவிக்காக, கணவருக்காக ஏதாவது ஒரு விரயங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட 11ஆம் தேதிக்கு மேல இந்த புதன் 8ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது மறைந்த கிரகங்கள் மறையும் பொழுது ஒரு யோகத்தை கொடுத்தாலும் அதே போல ஒரு அவயோகத்தையும் கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறது உண்மை. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் பணவரவு, திடீர் சொத்துக்கள், விபரீத ராஜயோகங்கள், இது எல்லாமே 3 12ஆம் அதிபதி மறைந்த கிரகம் மறைவு இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம்னு சொல்றோம். அப்போ இவங்க 3 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகமாக தீர்த்த யாத்திரைகள், திடீர் பணவரவுகள் இதெல்லாமே கொடுத்துட்டு போயிடும். அதே போல பணம் நல்லா வருதுங்க, சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இல்லைங்க குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கிறோம், குடும்பம் சார்ந்த விஷயத்துல எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த 2 தான் கொடுக்கும். எந்த கிரகம் ஒரு யோகத்தை கொடுக்குதோ அதே கிரகம் ஒரு அவயோகத்தையும் கொடுக்கும். அப்போ நீங்க உங்க ஜாதகப்படி இந்த மாதம் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்தது போல நீங்க மாற்றிக்கொள்வது அல்லது அதற்கு தகுந்தது போல கிரகங்கள் மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அடுத்தது சுக்கிரன் யார் உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி. 4ங்கிறது தாய், சுகஸ்தானம், வீடு, மனை, சொத்து, சுகங்கள், லாபங்கள், இதெல்லாமே சுக்கிரன் கொடுக்கறதா. இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 9ல் உச்சமாகிறது மிகப்பெரிய யோகம். வீடு வாங்குறது, சொத்துக்கு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, மனைவி மூலமாக, கணவர் மூலமாக ஏதாவது ஒரு சொத்துக்கள் வருவது, தாய் சொத்துக்கள் வருவது, எதிர்பார்த்த லாபத்தை விட மிகப்பெரிய லாபங்கள் கிடைப்பது, இது எல்லாமே சுக்கிரன் உச்சமாக இது ஒரு மாதத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும் உங்களுக்கு. ஆனாலும் அதே தான் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னதா, சுக்கிரன் ராகு காம்பினேஷன் மகாலட்சுமி யோகத்தை கொடுத்தாலும் ஒரு வகையில நீங்க கொஞ்சம் உங்களுடைய நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய கேரக்டர் வைஸ்ல, வீட்டுல குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருந்துன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் பாருங்க 9ல போய் உச்சமாகும் பொழுது பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது ஒரு சாதகமா வரக்கூடிய ஒரு விஷயங்கள், அவங்க பூர்வீக சொத்துக்கள் வர்றதுல ஏதாவது தடை தாமதங்கள் இருந்துட்டே இருந்துச்சு, ரொம்ப நாளா பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்குதுன்னா இந்த காலகட்டம் இந்த சுக்கிரன் போய் சேரும் பொழுது நீங்க அந்த பூர்வீக சொத்தை பத்தி பேசும்பொழுது உங்களுக்கு அது சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா சின்ன அவமானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறதை நான் சொல்லிடுறேன். அடுத்தது பாருங்க செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் 5 மற்றும் 10ஆம் அதிபதி, குழந்தை மற்றும் தொழிலை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ல போய் வக்கரத்துல இருக்குது 24ஆம் தேதி வரைக்கும். 5ஆம் அதிபதி வக்கரமானா குழந்தைங்க சொன்னபடி கேட்காது, இதுதான் உண்மை. குலதெய்வம் 2 குலதெய்வமா இருக்கும் வக்கரகிரியா இருக்கும் பொழுது, அல்லது ஜாதகத்திலே 5ஆம் அதிபதி அப்படிங்கிறவரை வக்கரமாக இருந்தால் 2 குலதெய்வங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லது மண் எடுத்துட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் 5ஆம் அதிபதி வக்ரமானா நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்க குழந்தைகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்க இந்த காம்பினேஷன் இந்த மாசம் எப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. 5ஆம் அதிபதி வக்ரமாகி, குழந்தை ஸ்தானம் வக்ரமாகி, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சனி சூரியன் சேர்க்கையில உங்க ஜாதகத்துல இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்துல இந்த குழந்தை சார்ந்த சில அவமானங்கள் நடக்கும் அப்படிங்கறதையும் காட்டுது. அதுக்கு தேவையில்லாத விரயங்கள் உண்டு அப்படிங்கறதையும் காட்டுது. அல்லது ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், ராகு நம்ம அவமானத்துக்கு மட்டும் எடுத்துக்க கூடாதுங்க. ஒரு மருத்துவ செலவுகள், அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்றது, ஒரு ஆக்சிடென்ட் கிரகம், இதெல்லாமே ராகு தான். ஒரு அவமானப்படுத்தக்கூடிய கிரகமும் ராகு தான். அப்ப அவரோட சேரும் பொழுதும் உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் 5ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கும் பொழுதும் குடும்ப ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக கூட இது ஏதாவது ஒரு குடும்பத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுவே உங்களுக்கு 10ஆம் அதிபதி ஆகிறதுனால தொழிலையே ஏதாவது ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஆனா அது 24ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். 24ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குழந்தைகள் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் விலகிரும். தொழில்ல வளர்ச்சி, தொழில் ரீதியாக
இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு சுமூகமான ஒரு அமைப்பு, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுல இருந்து வந்த கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு, தேவையில்லாத பயணங்கள், சொந்த தொழில் ரீதி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அதிக பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கு இந்த மாசம் எல்லாமே. எதுக்கு பயணம் பண்றீங்க, ஏன் பயணம் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பயணங்கள் வந்து செவ்வாய் பன்னெண்டுல இருக்கும்போது கொடுப்பார். அப்ப அதற்குண்டான ஒரு விஷயங்கள், அதற்குண்டான லாபங்கள் எல்லாமே 24ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது குரு பகவான். இந்த குரு யார், உங்களுடைய ஜாதகத்துக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ல இருந்து வக்கரத்துல இருந்துட்டு இருந்தார். இப்போ பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். அப்ப அந்த வக்ரத்தினுடைய ஒரு கெடுபலனை உங்களுக்கு சுத்தமா 4ஆம் தேதிக்கு மேல இருக்காது அப்படிங்கிறதா உண்மை. அப்ப 6க்குடையவர் 11ல் இருந்தால் நல்ல வேலை, எதிர்பார்த்த வேலை. 6னா உத்தியோகம், 6னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது, 6ஆம் இடம்னா கடன், நோய், வழக்கு, வம்பு வழக்குகள் எல்லாமே சொல்றது 6 தான். அப்ப அது வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வம்பு வழக்குகள் விலகும், கடன் இருந்தா அதை அடைபெறுவதற்குண்டான பணவரவு வந்து சேரும், எதிர்பார்த்த வேலைகள், நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோட கிடைப்பதற்குண்டான நல்ல லாபத்தோட, ஏன்னா 11ங்கிறது லாபஸ்தானம் இல்லையா, அப்போ நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம அவர் 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால 9ஆம் அதிபதி 11க்கு வரும் பொழுது பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல அப்பா மூலமாக உங்களுக்கு உதவிகள், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபங்கள், ஒரு சொத்தை விற்கும் பொழுது, ஒரு சொத்தை விரயம் பண்ணும் பொழுது நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே இந்த குரு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சனி பகவான். இந்த சனி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதி 8லிருந்து சூரியன் புதனோட சேர்க்கையாக இருக்கும் பொழுது வியாபாரம் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. அதே போல உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனாலையும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள இந்த காம்பினேஷன், சூரியன் சனி சேர்க்கை காம்பினேஷன், சுக்கிரன் ராகு காம்பினேஷன், இதெல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. சூரியனும் சனியும் சேர்ந்தா ஆண் ஜாதகத்தால் அப்பாவுக்கும் பையனுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா அப்பாவும் பொண்ணும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. அப்ப ஆண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படிங்கறது அர்த்தத்தினால இந்த காம்பினேஷன் இந்த வருஷம் ஒரு முறை மட்டும்தான் வரும், இந்த மாசம் மட்டும்தான் இது நிற்கும். அதனால இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள தந்தை உறவுகள் மூலமாக இருந்தாலும் சரி, மகன் உறவு மூலமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கறத உண்மை. இருப்பினும் கடகராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்துல சனி பகவான் ஒரு நல்லதை செய்து கொண்டுதான் இருப்பார், நல்லதை தான் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.